காஞ்சிகேசன் பேசுகிறேன். இன்றைக்கி பிக் பாஸ் 2 ஹவர்ஸ் ப்ரோக்ராமுங்க. 11:30 தான் முடிஞ்சது. 1.5 மணி நேரம் தான் ஆகும். 9:30 to 11 எப்பவுமே முடியும். அது சாதாரண நாளே 1.5 மணி நேரம். சாட்டர்டே சண்டே 2 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் இவங்களே மாற்றிட்டாங்க. சரி எப்படியோ ஒன்று போடலாமே ஆயிடுச்சு. எப்படியும் 84 days ஆயிடுச்சு. சரின்னு இன்றைக்கி பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாம் அப்படின்றது எனக்கு என்னென்ன ஞாபகம் வருது மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஜெஃப்ரி எவிட் பண்ணிட்டாங்க. அது ஜெஃப்ரியை எடுக்கிறத விட விஷால் எடுத்துருக்கலாம். வேஸ்ட்டுங்க. விஷால் என்டர்டெய்னர் சும்மா ஏமாத்தின்னு அது விஜய் டிவி ப்ராடக்ட்னால வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல. ஜெஃப்ரி இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னாப்பா அவன் கொஞ்சம் கேம் ஆடுறானோ இல்லையோ, போன வாட்டி அவன் ஃப்ரீ பாஸ் கூட ஒரு அநியாயத்துக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த டைமில் கொஞ்சம் கோவம் தான். ஆனால் இன்றைக்கி நிலைமையை பார்த்தா விஷாலே எடுத்துருக்கலாம். ஏன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து 9:30 ஆரம்பித்தாங்களா, அப்போ ஒரு விஜய் சேதுபதி வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படி பேசிட்டு வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் பார்க்கலாமான்னாரு. பார்த்தா இந்த விஷாலும் அந்த அன்சிகாவும் பேசுகிறாங்க பேசினே இருக்கிறாங்க. இவர் நான் உன்னை மறக்க மாட்டேன், அதான் இந்த பார்க்கில் வளாத்தினே லவர்ஸ் பேசுகிறாங்க. அது மாதிரி என்னங்க ப்ரோக்ராம் பண்ணுறீங்க? இதை மற்றவங்களெல்லாம் காமிக்கிறாங்க. அங்கே ஜெஃப்ரியை காமிக்கிறாங்க, அந்த ரியானை காமிக்கிறாங்க, அந்த அருணை காமிக்கிறாங்க. எல்லாம் வேடி பாடுற மாதிரி இருக்காங்க. இவன் நடுநடுவில் இந்த ராணுவம் காமிக்கிறாங்க. இவங்க பாட்டு சுற்றினே வராங்க. நான் உன்னை மறக்க மாட்டேன், அப்படி மாட்டேன், இப்படி மாட்டேன் அப்படின்னு. நீ என்னவா நினைக்கிற, நீ எப்படி நினைக்கிற தெரில, என்னை ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ அப்படி இப்படி. லவ் கதை தான், வேறு என்ன, ஃபேமிலி கதை. நீ உன்னை எங்கே போனால் விட மாட்டேன், அப்படி இப்படி. நீ வெளியே வந்தால் என்னை எப்போனா சந்திக்கலாம், உன் லைஃப்பில் எந்த இதுனாலும் என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம், நான் எப்போ உனக்கு தான் இருப்பேன். இவன் இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லிக்கிறான் தெரியுமா? நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சால் அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி தச்சு காமிச்சிட்டான். இதே மாதிரி தான் சொன்னான், உன் கூட இருப்பேன், என்னை நம்புன்னு. நேற்று கூட அந்த ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தி வந்தான் அந்த சீரியல்லேருந்து. அவன் சொல்லியும் இன்னும் அப்படியே தாங்க. இதுக்காகவே இவனை காதை பிடிச்சி வெளியே போட்டிருக்கலாம். பாவம் அந்த ஜெஃப்ரி அமைச்சிட்டாங்க. இவன் கிட்டத்தட்ட 20 minutes இவங்களுடைய இது அந்த பார்க்கை சுற்றி, அந்த கிரவுண்டை சுற்றி வரத்தையே காமிச்சுன்னுக்கிறான். என்ன பாஸ், இவங்களுக்குன்னே ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படி பெரிய ரோமே ஜூலியட் மாதிரி இருக்குது. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. காமிக்க அவனை அதான் அவனை எடுத்து போட்டு தானே உண்மையிலே நிம்மதியாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ட்டுங்க. இந்த டபுள் எவிக்ஷனில் இவனை எடுத்துடலாம், விஷால் எடுத்துடலாம். ரொம்ப இன்னும் யார் யாருக்கு இது பசங்களுக்கு கெடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாளைக்கு அந்த மலையில் பொண்ணு தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் நிறைய மிச்ச டீம்லாம் இருக்குது. அது ஒன்றும் இல்லாமையே காலத்தை ஓட்டுருங்க. அந்த பவித்ரா அது என்ன கேம்னே தெரில. கேட்டால் இன்னும் ஓப்பன் அப் ஆகலைன்றாங்க. அவனா பெப்சி கோலா என்னன்னு தெரியல. ஓப்பனாக எப்போ அந்த ஆகிறது, எப்போ கேம் ஆகிறது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கேமே கிடையாது அப்படின்னு. அப்புறம் அதை காமிக்கிறாங்க. அப்புறம் நடுவில் இந்த ஜாக்லின் ஏன்னா போன வாரம் அந்த கோவா கேங்கில் அந்த ரியான் அவங்க வீட்டில் அவனை மந்திரிச்சிட்டு போயிட்டாங்க. நீ தனியாக ஆடு, நீ சௌந்தர்யா கூட பேசாத, அவ்வளோ சௌந்தர்யா அந்த ஜாக்லின் கூட எப்பப்போ இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவர் கொஞ்சம் தனிமை ஆகிட்டார். இருந்தாலும் அவர் சவுண்டு நேற்று அந்த விஷ்ணு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டார்ல, இந்தம்மா போய் விஷ்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், ரியானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு ஒதுங்கியிருக்காரு. அதுக்கு எதுக்கோ ஒன்று காரணம் கண்டுபிடிச்சி அந்த ஜாக்லின்கிட்ட ஒரு சண்டை போட்டு, நீ பேச, நான் ஒன்றும் சொல்ல, உங்கள்கிட்ட பேச பிடிக்கல, யார் ரியான்னு சொல்கிறாரு. இத்தனாள் 3 பேரும் ஒன்றா பெட்டில் உண்டுருந்தாங்க. அப்போ தெரில. ஏன்னா இப்போது தனியாக இருந்தால் தான் நீ கேம் ஆட முடியும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாமேன்றாங்க. இத்தனை வாட்டி இத்தனை நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரே பெட்டில் இருப்பாங்க. அதில் நடுவில் படுத்துன்னு இருப்பார். இந்த சைடு சவுண்டு, அந்த சைடு இதுன்னு. அதெல்லாம் அப்போவே கண்டிச்சிருக்கலாம், விட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் கொஞ்சம் ஜாலியாக போட்டுமே, இதனால் விட்டாங்களா என்னான்னு தெரியல. அதே மாதிரி அந்த ஜாக்லின் இன்றைக்கி ஏன் வரும், இங்கே இருக்கிற வெறுப்பு எடுத்துன்னு போய் இன்னொருத்தர் தீபக் உள்ளே போய்ட்டு ஏதோ புக்கு ஒன்று அதை படிக்கிறாரு. இது மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேம் இது, இதை பற்றி நம்ம பேசணும், உடனே நான் படிக்கிறேன். அப்போது அந்த விஜய் சேது ஏதோ இந்த ஹாப்பி நியூ இயருக்காக அவர் அடிக்கடிக்கு சாப்பாடு அனுப்பிச்சிட்றாங்க. நல்லா அதை அனுப்பிச்சிட என்னான்னு பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இதை படித்த பிறகு
ஒன்று ஏன் இப்படி நாய்ஸாக பேசுறீங்க, ஏன் இப்படி சத்தமாக பேசுங்க. ஜாக்லின் வந்து தீபக் மேலே விழுறாரு. தீபக் உடனே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. சரிம்மா நீயே படி, நான் என்ன சொல்லிட்டேன். இல்லை நீ ரொம்ப ஆர்டராக பண்ணுறீங்களா, ஆஷாக பண்ணுறீங்க ஒன்று. அதாவது ஜாக்லினுக்கு வந்து ரயான் மேலே இருக்கிற கோபத்தை தீபக் மேலே காமிக்கிறாங்களாம். என்னடா டே, உனக்கு தான் பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் காமிச்சிங்க, அவன் ரயானுக்கு அவன் இல்லைன்ட்டான். இதை மாதிரி ரியான் வந்து ஜாக்லின்கிட்ட இதை வச்சு சண்டை போடுறாங்க. போட்டு அது ஒரு இதாக போச்சு. இதுதான் முடிஞ்சது. அப்புறம் தான் விஜய் சேதுபதி வராரு. வந்தோடனே சரி என்ன தான் இன்றைக்கி கதை ஓட்ட போகிறான்னு பார்த்தா, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், யார் யார் வந்தீங்க, யார் யார் என்ன கேட்டிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னே இவரே சொல்கிறார், தீபக் உங்கள் பையன் நல்லா பிரில்லியண்ட்டாக வளர்த்துக்கிறீங்க, நல்லாயிருக்கு. உடனே அவர் சொல்கிறார், இல்லை சார் என் வீட்டில் எனக்கு வந்து திடீர்னு படுக்க நான் என் பையன் முகத்தை பார்த்தா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, முழுக்க முழுக்க என் ஒய்ஃப் தான் அப்படின்னு அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லி கொஞ்சம் சர்டிஃபிகேட் பண்ணினார். இவரும் கொஞ்சம் ஃபேமிலியை பற்றி தான் பேசினார். ஜாக்லின் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் அதாவது சரி இதை முடிச்சுட்டு ப்ரோக்ராம் வரான்னு பார்த்தா இவர் போயிட்டு மறுபடியும் ஆஃப்டர் இன்ட்ரோல் வராரு. வந்த உடனே மறுபடியும் எல்லாம் வணக்கம் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிங்க, ஆனால் உங்கள் வீட்டில் என்ன கேட்டாங்க, அது ஒரு 1/2 ஓடிச்சா, அவ்வளோதான். அப்புறம் ஒவ்வொருத்தையும் பாராட்டினாங்க. இதில் வேறு அந்த விடுதலை 2 படத்தை உங்களுக்காக போட்டுக்காமட்டு போட்டாங்க. உடனே இந்த அது ஸ்க்ரீனில் போட்டாங்க போல், பிக் பாஸ் பெரிய ஸ்க்ரீனில். அப்போ இவங்க எப்படி பார்த்தான்னு பார்த்தா கிரவுண்டில் படுத்துக்கின்னு உக்கார முடிஞ்சவங்க உக்காந்துன்னு, படுக்க முடிஞ்சவங்க படுத்துக்கின்னு அப்படி பார்த்துனாங்க. மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் இனிமேல் அதாவது இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்மளாம் ஜாலியாக இருப்போமே, அது மாதிரி தான். நோ எக்ஸாம், நோ படிப்பு, அது மாதிரி புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியாக விளையாடுமா, அது மாதிரி கதையாக போச்சு. ஏன்னா இப்போ எல்லாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பெட்டிக்காக வெயிட்டிங்க. இப்போ பெட்டிக்காக வெயிட் பண்ணது இந்த பையன் எடுப்பான்னு நினச்சோம். யார் அந்த இன்றைக்கி போனான், அவன் பேர் மாற்ற போகிறேன், அவன் எடுப்பான்னு நினச்சோன். அவன் தான் வெளியே வந்துட்டானே. இப்போ அந்த பெட்டிக்கு ராணுவ தான் இப்போ இருப்பார்னு நினைக்கிறேன். யார் ஒன்றா எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஆடுற கேம் தாங்க ஒரிஜினல். அந்த பெட்டி வந்து யார் எடுத்தாலும் அது உண்மையிலே லாபம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அதான் ஜெஃப்ரி அவன் தான் வெளியே வந்துட்டானே இனிமேல். இருந்தாலும் அந்த ஜெஃப்ரியை பற்றி கொஞ்சம் நல்லா பேசினார். விஜய் சேதுபதி அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அவனும் கொஞ்சம் நல்லா இன்றைக்கி நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணான் உண்மையிலே. ஆனால் அவன் கொடுத்து வச்ச பையன் எல்லாருக்கிட்டையும் ஹக்கு, யாருமே அவனை பிடிக்கலன்னு சொல்ல. அது மாதிரி எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசினான். ஒரு பாட்டும் பாடினான், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு ஒரு காமெடியாகவும் பண்ணான். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது. அவன் ஹியூமன் சென்ஸ்ன்னு சொல்லுவான் இல்லையா, கொஞ்சம் ஜாலியாக கலகலப்பாக போனான். அதே மாதிரி விஜய் சேதுபதி ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று கொடுத்தாரு, நீ இப்படி வரணும் அப்படி வரணுன்ட்டு. அப்புறம் அதாவது விஜய் சேதுபதி சொல்கிறார், அப்புறம் நான் உன்னை கான்டாக்ட் பண்ணுறேன்றார். அதாவது ஜெஃப்ரி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு சார், எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் அது வேறு. இவரே சொல்கிறார், நான் உன்னை கான்டாக்ட் பண்ணுறேன்றபோது ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. சரி அவனுக்கு லைஃப் பாவம் இருக்கட்டும், கொடுக்கட்டுங்க, நல்ல பையனாக இருக்கிறான். சில அதாவது சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் யாருமே நல்லவன் தான். இதுங்களே வந்து அவனை ஹக் பண்ண அவன் என்ன பண்ணுவான், ஓகேன்ட்டு ஜாலியாக எடுத்துக்கிறான். அது எந்த வித இது இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சரின்ட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக இது பண்ணிட்டு போகிறான். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி அந்த விஷால் தான் சரி கிடையாது. இன்றைக்கி அவனை நாளைக்கு எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும் பிக் பாஸ், எங்கள் விருப்பம் அது. ஆனால் நீங்கள் எடுத்து செய்ய மாட்டிங்களே, ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்டில் நீங்கள் கை வைக்க மாட்டீங்க. அவன் பெட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அவன் முகமே சரி கிடையாது. உள்ளே என்ன ஆகுனா மன்மதக்கும் இதுன்னு நினைப்பு வருது. அவனை எடுத்துட்டா ஜனங்க இன்னும் ரசிப்பாங்க. இல்லாட்டி ரொம்ப போர் அடிக்குது. அவர் என்டர்டெயினர்னு சொல்லிடுறேன். என்ன என்டர்டெயினர் எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் வேறு என்ன, அதான் அந்த படம் போட்டாங்களா, அதான் முதல்ல அந்த ரவுண்டு காமிச்சாங்க. அப்புறம் ஜாக்லின் அண்டு தீபக் ஃபைட் மாதிரி ஒன்று போச்சு. சும்மா வாய்ப்பு தகராறு தான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் ஃபேமிலி டிஸ்கஸ் பற்றி பேசுனது. அப்புறம் வந்து ஜெஃப்ரியை வெளியேற்றுது, அவ்வளோதான். அதை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்துட்டார். சரி இன்றைக்கி ஒருத்தர் எடுத்துடலாம். அப்போ நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போட்டு அப்படி ஸ்டைலாக ஒரு வெளியே கோட் மாதிரி போட்டுன்னு வந்தார். ஒரு ஷர்ட்டு, டிஷர்ட் மாதிரி, பனியன் மாதிரி. அது சைட்லேருந்து கையாண்டந்து ஒரு ஜிப்பை திறந்து அதுலேருந்து எடுத்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன், இதை ஏன் என்ன சுற்றி வரலன்ட்டு காமிச்சோன்னே ஜெஃப்ரின்னொன்னே ஓகே வந்துடுறேன் சார், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் வெளியே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசினேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஜாலியாக இருங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறான்னு எல்லாம் கொஞ்சம் கலாச்சிட்டு இவன் மட்டும் போயிட்டான். ஸோ இவனுக்கு ஒரு சினிமா சான்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஃப்யூச்சரில் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவரும் சொன்னார், நீ யார் பேச்சுக்கும் இது பண்ணாது, உங்கள் அம்மா பேச்சு கேளு, உங்கள் அம்மா பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு
ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு பையன் கொஞ்சம் வளர்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. ஒரு அதாவது ஒன்றும் இல்லாத பையன் அப்படின்ற மாதிரி அவன் இனிமேல் அவனுடைய கஷ்டம் இதுலேருந்து லைஃப்லேருந்து வருவான்ல, அந்த பையன் பேசணும் நல்லா இருந்தது. நான் கூட தைரியமாக சொல்லிட்டேன், எந்த கஷ்டமும் படாதீங்க, நம்மெல்லாம் மேலே வந்துட்டோன்னு. அதுக்கு இவரும் சொன்னார், எதுவுமே கஷ்டம் கிடையாதுப்பா, நீ உன்னுடைய நோக்கி நீ போ, உன் பாதையை நோக்கி போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ளவன் அந்த முத்து சொன்னாப்புல, எந்த தடையும் இல்லை, நீ பாட்டு போ, அது பாட்டு. ஏன்னா அவர் ஸ்பீச்சாளர்ல முத்து. இன்னொரு பாயிண்ட் நல்லா சொன்னார். தீபக்கும் நல்ல அருமையான பாயிண்ட்லாம் வந்து சொன்னார். அது நேற்று ஞாபகம் நல்லா இவனுக்கு தான் ஜெஃப்ரிக்கு தான் நல்லா சொன்னார். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 2 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் ஆகிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு விசால் அனுப்பிச்சா நல்லாயிருக்கும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் அனுப்ப மாட்டீங்களே, அந்த மலையாள பொண்ணு மாட்டிட்டு அது பேர் தான் அடிப்படுது. பார்க்கலாம். ஓகே, பாய்.